கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ் தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் எரேமியா 31 பிற்பகுதி. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இதுதாங்க கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. நீங்கள் என்ன காரியத்துக்காக துக்கமாக இருக்கீங்களோ அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். உங்களை தேற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. அவர் செய்ய வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் பல வருஷம் இருந்தார். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த வானத்து நட்சத்திரத்தை உன்னால் எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் சொன்னார். ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தாங்க. சாராள் அதை சரி செய்வதற்காக ஆகார் மூலமாக ஒரு குழந்தையை பெற வைப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் சாராள் மூலமாகவே ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையாங்க? அதே சந்தோஷத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தர சர்வ வல்லவர் காத்திருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நோய் படுக்கையில் இருந்து உங்களுக்கு விடுதலை தர காத்திருக்கிறார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தர காத்திருக்கிறார். உங்களுடைய தரித்திரத்திலிருந்து விடுதலை தர காத்திருக்கிறார். வேலை வாய்ப்பை தந்து உங்களை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எண்ணின காரியத்தை தந்து உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு அழுகிற குழந்தையை தகப்பன் ஆற்றி தேற்றி என்ன தேவையோ அதை செய்து சந்தோஷப்படுத்த விரும்புகிறார் இல்லையா அந்த தகப்பன்? அதே போல தாங்க நம்முடைய தகப்பனும் நமக்கு என்ன தேவையோ, எதுக்காக நம்ம துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அதை தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம ஜெபிப்போம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகவே.